ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லைகா புரொடக்ஷன்ஸ், பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம், ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. விஜயின் திருச்சி நிகழ்ச்சி பொதுமக்களிடம் வெறுப்பு நிகழ்ச்சியாக முடிந்தது ஊரறிந்த விஷயமாக இருந்தாலும் அது ஒரு பவர் பாலிடிக்ஸின் துவக்க நிகழ்ச்சியாக அமைந்துவிட்டது என்பதே தாவேகாவினரின் ஒற்றை கருத்தாக உள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனக்கு வாக்களித்த திருச்சி கிழக்கு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தை அங்குள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் நடத்தினார். விஜயின் 1 மாத கால ஆட்சியில் வெறுப்பின் உச்சத்திலும் எதிர்காலம் குறித்த அச்சத்திலும் பொதுமக்கள் இருப்பதை வெளிச்சமிட்டு காட்டியது அந்த நிகழ்ச்சி. 91,381 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற விஜயின் கூட்டத்துக்கு பாஸ் வைத்திருக்கும் 5000 பேர் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டது கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. பாஸ் வழங்குவதிலும் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளது. விஜய் முதல்வரான பிறகு கலந்து கொள்ளும் முதல் பொது நிகழ்ச்சி என்பதால் நிகழ்ச்சி நடக்கும் மைதானம் முதல் கூட்டத்தை கட்டுப்படுத்துவது வரை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ஏற்பாடு செய்திருந்தனர். ADGP அன்பு தலைமையில் உளவுத்துறை IG அஸ்ராகார், 8 மாவட்ட SPக்கள், 4 சரக DIGக்கள், DSP, இன்ஸ்பெக்டர், SI என சுமார் 3000த்திற்கும் அதிகமான காவல்துறையினர் முதல் நாள் இரவிலிருந்தே திருச்சியில் ஒரு பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொண்டனர். ஏர்போர்ட்டில் இருந்து விழா நடக்கும் தனியார் கல்லூரிக்கு வர பைபாஸ் சாலை இருந்தாலும் கல்லூரியை ஒட்டிய சத்திரம் பேருந்து நிலையத்தையே 2 கிலோமீட்டருக்கும் அதிகமுள்ள மாம்பழ சாலைக்கும் மாற்றியதால் உள்ளூரில் இருந்தும் வெளியூரில் இருந்தும் பயணச் சுமைகளோடும் குழந்தைகளோடும் திருச்சிக்கு சொந்த வேலையாக வந்திருந்த பலரும் அந்த கொடும் வெயிலில் நடந்தே சென்ற காட்சி கொரோனா காலத்தில் நடந்து சென்றவர்களை நினைவுபடுத்தியது. திருச்சி கிழக்கு தொகுதியைச் சேர்ந்த வெறும் 1000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அப்படியானால் மீதி? இந்த நிகழ்ச்சியை தனது சொந்த செலவில் ஏற்பாடு செய்திருந்த கூப்பா கிருஷ்ணன் தனது அடுத்த கட்ட அரசியல் ஆட்டத்தை ஆடுவதற்காக தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் பாஸ் வழங்குவதில் பிஸியாக இருந்தார். அதே நேரத்தில் அதிமுகவில் இருந்து தாவேகாவிற்கு தாவிய முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தனது மகன் ஜவஹரை முதல்வர் முன்பு முன்னிலைப்படுத்துவதிலேயே குறியாக இருந்தார். அவரும் தனக்கான ஆதரவாளர்களை திரட்டுவதற்காக புஷி ஆனந்த் மூலமாக பாஸ்களை வாங்கியிருந்தார். பாஸ் கிடைக்காத வெளியூர் தொண்டர்கள் உள்ளே நுழைய முடியாமல் பழக்க தோஷத்தில் திமுகவின் அராஜகம் ஒழிக என கூச்சலிட்டது குறிப்பிடத்தக்கது. மாலை 4:15 மணியளவில் துவங்க வேண்டிய இந்த கூட்டத்திற்கு பாஸ் வைத்திருந்த பலரும் வராததால் ADGP அன்பும் உளவுத்துறை IG அஸ்ராகார்க்கும் படு டென்ஷனோடு குறுக்கும் நெடுக்குமாக நடக்க துவங்கினர். இப்படியெல்லாம் நடக்கலாம் என தெரிந்துதானோ என்னவோ பத்திரிகையாளர்களுக்கான இருக்கையை விழா நடக்கும் மேடையை விட்டு வெகு தூரத்தில் அமைத்திருந்தனர். இது சமூக வலைதளங்களில் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் பத்திரிகையாளர்கள் உள்ளே அழைக்கப்பட்டாலும் குறைவான கூட்டம் முதல்வரின் பார்வையில் பட்டுவிடக் கூடாது என்பதால் கூட்டமில்லாத பகுதிகளையும் பத்திரிகையாளர்கள் அமர்ந்திருந்த பகுதிகளையும் மறைத்தபடியே நின்று கொண்டிருந்தனர் காவல்துறையினர். இத்தனை குளறுபடிகளுக்கு மத்தியில் முதல்வர் விஜய் மேடைக்கு வந்தவுடன் கூப்பா கிருஷ்ணன் தனது மகன் சிரஞ்சீவியோடு சென்று முதல்வருக்கு நினைவு பரிசை வழங்கினார். வெல்லமண்டி நடராஜனோ தனது மகன் ஜவஹரோடு வழங்கிய செங்கோல் அங்குள்ள அனைவரையும் பெரிதாக ஈர்த்தது. இதுவே கூப்பா கிருஷ்ணனுக்கும் வெல்லமண்டி நடராஜனுக்கும் இடையே பவர் வார் துவங்க காரணமாக அமைந்ததாக திருச்சி முழுக்க பரவலாக பேசப்படும் நிலையில் கூப்பா கிருஷ்ணனின் ஆதரவாளர்கள் சிலரிடம் பேசினோம். அவர்கள் நம்மிடம் தெரிவித்தது பின்வருமாறு: கட்சி தலைவர் என்ற முறையில் விஜய்க்கான தனி விமானம் முதல் மேடை வரையிலான ஒட்டுமொத்த செலவையும் கூப்பா கிருஷ்ணன் தான் பார்த்து கொண்டார். இப்படி 2.5 சீக்கும் மேலே செலவு செஞ்சும் பிரயோஜனமே இல்லாம ஆக்கிட்டாரு வெல்லமண்டி. அதுக்கு இன்னொரு காரணம் புஷி ஆனந்த். முதல்வரோடு நேரடி தொடர்பில் கூப்பா கிருஷ்ணன் இருப்பதை புஷி ஆனந்த் ரசிக்கவில்லை. ஆரம்பமே இப்படி என்றால் எங்கு போய் முடியுமோ என புலம்பினர். வெல்லமண்டி நடராஜன் தரப்பிலும் சிலரிடம் பேசினோம். அவர்கள் கூறியது, ஏற்கனவே 91 முதல் 96 வரை அமைச்சராக இருந்து கொள்ளையடித்த பணத்தை ரெய்டு வரும்போது கூப்பா கிருஷ்ணன் அதை ஆற்றில் கொட்டிய கதையை யாரும் மறக்கவில்லை. இந்த தேர்தலின் போது கூட கூப்பா கிருஷ்ணனின் உறவினர் வீட்டிலிருந்து 50 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதையும் யாரும் மறக்கவில்லை. அப்படி இருக்கும்போது
கூப்பா கிருஷ்ணனின் மகனுக்கு எப்படி சீட்டு தருவார் முதல்வர் என முடித்துக் கொண்டனர். முதல்வர் விஜய் பேசும்போது, முன்பு ரீல்ஸ் போட்ட இளைய தலைமுறையினர் இப்போது முதிய தலைமுறையோடு சேர்ந்து நியூஸ் பார்க்கிறார்கள் என பெருமையுடன் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் உண்மையில் இளைய முதிய தலைமுறையினரோ 24 எம்எல்ஏக்களை தாவேக்காவில் இணைக்கும் முயற்சியில் சோஃபா கொண்டு செல்லப்பட்டது குறித்து பேசவே இல்லை என விஜய் மீது அதிருப்தி தெரிவிக்கிறார்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.